இது மாணவர் அணியினுடைய நிகழ்ச்சி. எல்லாருமே அங்கங்க உட்கார்ந்துக்கிட்டே இருங்க. மாணவிகளும் வந்திருக்கிறாங்க, அது நமக்கு ரொம்ப மகிழ்ச்சி. வெயிலை பற்றி கவலை இல்லை, வெயிலை பற்றி கவலை இல்லை. இதை போல நாம் எவ்வளவோ வெயில்கள் உட்கார்ந்த இடத்திலிருந்து தளபதி வருந்தவுடன் எல்லாரும் எழுந்து நிற்கிறீங்க. எழுந்து நின்று எல்லோரும் கரவொலி. 10,000 பேர் கூடி நடத்துகின்ற ஒரே மாணவரணி நிகழ்ச்சி நம்முடைய திமுக மாணவரணி மட்டும்தான் என்பதை எழுந்து நிற்கிறோம், கை தொற்றோம், தளபதியை வரவேற்கிறோம். வந்துகிட்டே இருக்கீங்களா? வாங்க. தமிழகத்தின் சூப்பர் ஸ்டார் கல்வித்துறையை பாழடித்த ஜெயலலிதா, பள்ளிக்கல்வித்துறையிலே நாளுக்கு நாள் மந்திரிகளை மாற்றிய ஜெயலலிதா வீரடித்தார். வினாத்தாள்கள் கீழே கிடந்தன, எழுதிய தாள்கள் காணாமல் போயின, கொடுக்கப்பட்ட வினாத்தாளிலே கேள்விகள் தவறாக இருந்தன. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருக்கு அதை பற்றி கவலை இல்லை, அந்த துறையை பற்றியே தெரியவில்லை. ஆக பள்ளிக்கல்வித்துறை வீணாக போனது. நான் அதிக நேரம் எடுத்து உரையாற்றுவதை தவிர்த்துவிட்டு குறைந்த நேரமே அதுவும் தேவையானவற்றை மாத்திரம் எடுத்து உரையாற்றக்கூடிய ஒரு பழக்கத்தை தொடர்ந்து கடைபிடித்து வருகிறேன். 2016 மே மாதம் 16ஆம் தேதி நடைபெறக்கூடிய தேர்தலில் நம்முடைய கலைஞர் தலைமையில் அமைந்திருக்கக்கூடிய ஆட்சி தான், அதில் எல்லோரும் சந்தேகம் இல்லை. புறப்படுங்கள், உங்களுடைய பணியை தொடங்குங்கள் என்று அன்போடு கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அடுக்கு மொழி பேசி வளர்த்த ஒரு கட்சி ஆளுமா டோலுமா சட்டம் ஒழுங்கா அவுட்டுமா அப்படிங்கும்போது நமக்கு சிரிப்பு வருது. ஒரு அருவருக்கத்தக்க ஆடம்பர அரசியல், ஒரு புதிய ஆற்றல் தேவைப்படுது. திராவிட கட்சிகளுக்கு கடைசி கட்டம் அது. ஒரு கட்டிய கட்டடத்துக்கு வெள்ளை அடிக்க பழுது நீக்க வரல, அந்த கட்டடத்தை இடிச்சிட்டு மறு கட்டடம் கட்ட வந்து